இந்த மாதிரி ஒரு வாட்டி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 5, 6 முந்திரி, அரை மூடி தேங்காய், 3 தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கி எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு அவிச்ச 4 முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே எண்ணெயில் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அன்னாச்சி பூ 1, 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு, நான் இது மிளகாய் தனியாக ஒன்றா அரைச்சி வச்ச தூள் இது, அதை 2 ஸ்பூன் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெட்டி வச்ச வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இந்த அரைச்ச தேங்காய் மசாலாவையும் உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்போ இந்த நான் வேக வச்ச முட்டையை 4ஐயும் போட்டு கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இதை டேஸ்ட்டு பண்ணது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார தான் டேஸ்ட் பண்ணாங்க. சூடு தாங்க முடியல, அப்பவும் விடலை, சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.